நண்பர்களே, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் இப்படி எப்போதாவது நடந்திருக்கிறதா? நீங்கள் முழு மனதுடன், முழு பலத்துடன் ஒரு விஷயத்திற்காக உழைக்கிறீர்கள். அது ஒரு தேர்வாக இருக்கலாம், ஒரு வேலைக்கான நேர்காணலாக இருக்கலாம், ஒரு தொழிலை தொடங்கும் முயற்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு உறவை காப்பாற்றும் முயற்சியாக கூட இருக்கலாம். உங்கள் அத்தனை சக்தியையும் அதில் செலுத்துகிறீர்கள். ஆனால் முடிவு தோல்வி, ஏமாற்றம். நீங்கள் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக எல்லாம் நடக்கிறது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை தடுத்து நிறுத்துவது போலவே உணர்கிறீர்கள். 2 அடி முன்னே வைத்தால் விதி உங்களை 4 அடி பின்னுக்கு தள்ளுகிறது. அப்போது உங்கள் மனதில் என்ன தோன்றும்? எல்லாம் என் தலைவிதி, என் நேரம் சரியில்லை, என் தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. இந்த வார்த்தைகளைச் சொல்லி சோர்வடைந்து விரக்தியின் மூலையில் அமர்ந்து விடுகிறீர்களா? நம்மில் பலரும் இந்த அனுபவத்தை கடந்திருப்போம். இந்த விதி என்ற ஒற்றை வார்த்தை ஒரு பெரிய சுவரைப் போல நம் முன்னே நின்று நம் முயற்சிகளையும் கனவுகளையும் தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். அந்த விதி என்ற சுவரில் ஒருவேளை கதவுகள் இருக்கலாம் அல்லவா? உண்மையில் உங்கள் விதி எப்போது எழுதப்பட்டது? எங்கே எழுதப்பட்டது? எப்படி எழுதப்பட்டது? நீங்கள் தாயின் வயிற்றில் கருவாக இருந்த போதா? அல்லது பிறக்கும் அந்த நொடியிலா? இல்லை, போன ஜென்மத்திலேயே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டுவிட்டதா? இந்த கேள்விகள் உங்களை எப்போதாவது துளைத்தெடுத்ததுண்டா? இந்த கேள்விகளுக்கான பதில் மரணத்தின் அதிபதியான, தர்மத்தின் தலைவனான யமதர்மராஜனுக்கே தெரியும். அவரை கூட இந்த மகா ரகசியத்தை தேவாதி தேவனான சிவபெருமானிடம் இருந்துதான் கேட்டு தெரிந்து கொண்டார். இன்று அந்த பரம ரகசியத்தை, அந்த தெய்வீக உரையாடலை, உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அந்த உண்மையை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். ஒரு வார்த்தையை கூட தவற விடாதீர்கள், ஏனென்றால் இது உங்கள் விதியை பற்றியது. நாம் எல்லோருமே வாழ்க்கையில் திட்டங்களை வகிக்கிறோம். நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும், விரும்பிய வேலையில் சேர வேண்டும், சரியான துணையுடன் திருமணம் நடக்க வேண்டும், தொடங்கும் தொழில் லாபகரமாக போக வேண்டும் என்று ஆயிரம் திட்டங்கள். எல்லாம் நம் கட்டுப்பாட்டில் சரியாக போய்க் கொண்டிருப்பதாக நினைக்கும் போதுதான் திடீரென ஒரு தடை, ஒரு தடங்கல் வந்து மொத்தத்தையும் கலைத்து போட்டுவிடுகிறது. அப்போது நாம் என்ன செய்கிறோம்? நான் சரியாகத்தானே செய்தேன், ஆனாலும் நடக்கவில்லையே, அப்படி என்றால் இது என் விதியில் இல்லை என்று சொல்லி நம் தோல்வியை விதியின் மீது சுமத்திவிட்டு நம் பொறுப்பிலிருந்து எளிதாக விலகிவிடுகிறோம். இந்த விதி என்ற வார்த்தை ஒரு போதை மருந்து போல. அதைச் சொல்லும்போது நம் தோல்வியின் வலி தற்காலிகமாக குறைகிறது. அது நம்மை ஆறுதல் படுத்துவது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது நம்மை முடக்கி போடும் ஒரு சங்கிலி. இந்த எண்ணம் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? விதிதான் எல்லாம் என்று நம்பத் தொடங்கும் போது நாம் முயற்சி செய்வதை நிறுத்திவிடுகிறோம், போராடுவதை கைவிடுகிறோம். என்ன செய்தாலும் இதுதான் நடக்கும் என்ற எண்ணம் நம்முள்ளே இருக்கும் சிங்கத்தை ஒரு பூனையாக மாற்றிவிடுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. நம்முடைய விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட, மூடப்பட்ட புத்தகம் அல்ல. அது ஒவ்வொரு கணமும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு டைரி. அந்த டைரியின் பேனா உங்கள் கையில்தான் இருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு தெளிவான விடையை யமதர்மராஜன் சிவபெருமானிடம் பெற்றார். வாருங்கள், காசி நகரத்திற்கு ஒரு பயணம் செல்வோம். அங்கே நமக்கான பதில் காத்திருக்கிறது. புனித நகரமான காசி. கங்கை நதியின் ஓரத்தில் சந்தடி மிகுந்த தெருக்களுக்கு நடுவே ஒரு சிறிய குடிசை. அதில் வசித்து வந்தான் மார்க்கண்டேயன். 12 வயது பாலகன். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த அனாதை. அவனுக்கு இருந்த ஒரே சொந்தம், ஒரே நம்பிக்கை, ஒரே பாதுகாப்பு அந்த சிவன்தான். அவனுடைய ஒவ்வொரு நாளும் சிவனுக்காகவே விடிந்தது. அதிகாலையில் குளிர்ந்த கங்கையில் நீராடி ஈர உடையுடன் கரையேறி வில்வ இலைகளை பறித்து
சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வான். அவன் உதடுகள் ஓயாமல் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்கும். அவனுக்கு உலகமே அந்த சிவலிங்கம்தான். ஒரு நாள் இரவு மார்க்கண்டேயனின் கனவில் யமதர்மராஜன் தோன்றினார். கம்பீரமான ஆனால் கருணை இல்லாத குரலில், மார்க்கண்டேயா, உன் ஆயுள் காலம் முடிவுக்கு வருகிறது. இன்று மாலை சூரியன் மறையும் போது உன் உயிர் இந்த பூவுலகை விட்டு பிரியும். தயாராக இரு என்று கூறி மறைந்தார். மார்க்கண்டேயன் பதறிப்போய் கண் விழித்தான். உடல் நடுங்கியது. இது கனவா நிஜமா என்று புரியாத குழப்பம். ஆனால் அவனுக்குள் இருந்த நம்பிக்கை குறையவில்லை. அவனைக் காக்க அவன் சிவன் இருக்கிறான். உடனடியாக ஓடினான் அருகில் இருந்த சிவன் கோவிலுக்கு. சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறினான். ஈசனே, உன்னைத் தவிர எனக்கு கதி யார்? என் உயிரை எடுக்க யமன் வருகிறான். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தான். நேரம் சென்றது. மாலை நெருங்கியது. காற்றின் வேகம் குறைந்தது. பறவைகளின் சத்தம் அடங்கியது. எங்கும் ஒரு அமானுஷ்ய அமைதி நிலவியது. அந்த நேரத்தில் அந்த குடிசையை நோக்கி ஒரு கரிய நிழல் நகர்ந்து வந்தது. எருமை வாகனத்தில் கையில் பாசக்கயிற்றுடனும் ஒரு பெரிய புத்தகத்துடனும் யமதர்மராஜன் வந்து நின்றார். அவர் கையில் இருந்த புத்தகம்தான் ஒவ்வொரு உயிரின் கணக்கு புத்தகம். அதன் கடைசி பக்கத்தில் மார்க்கண்டேயனின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. யமன் மார்க்கண்டேயனை பார்த்து, பாலகா, உன் பக்தி மெச்சத்தக்கது. ஆனால் காலம் முடிந்துவிட்டது. என்னுடன் புறப்படு என்றார். மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இன்னும் இறுகப் பற்றிக் கொண்டான். நான் வரமாட்டேன், என் சிவன் என்னை காப்பார் என்று அலறினான். யமன் தன் கடமையைச் செய்ய பாசக்கயிற்றை வீசினார். அந்த கயிறு மார்க்கண்டேயனுடன் சேர்த்து அவன் கட்டி அணைத்திருந்த சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது. அடுத்த நொடி அந்த குடிசை பேரொளியால் நிறைந்தது. சிவலிங்கம் வெடித்து அதிலிருந்து உக்கிரமான வடிவத்தில் சிவபெருமான் தோன்றினார். அவரின் நெற்றிக்கண் திறந்திருந்தது. அவர் யமனை பார்த்து, யமதர்மா, என்ன காரியம் செய்கிறாய்? என் பக்தன் மீது பாசக்கயிற்றை வீச உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கர்ஜித்தார். சிவனின் கோபத்தைக் கண்ட யமன் நடுங்கி, இறைவா, மன்னியுங்கள். இந்த பையனின் ஆயுள் முடிந்துவிட்டது. என் கடமையை செய்யவே வந்தேன் என்றார். சிவன் புன்னகைத்தார். கடமையா? சரி, இந்த கணக்கு புத்தகத்தை எழுதியது யார்? ஆயுளை நிர்ணயிக்கும் சட்டங்களை வகுத்தது யார் என்று கேட்டார். யமன் பணிவுடன், நீங்கள்தான் சுவாமி. உங்கள் விதிலையே நான் பின்பற்றுகிறேன் என்றார். அப்படியானால் அந்த விதியின் உண்மையான அர்த்தம் உனக்கு புரியவில்லையா? என் பக்தனின் விதி முடிந்துவிட்டது என்கிறாய். உண்மையைச் சொல்லுங்கள், விதி எப்போது எழுதப்படுகிறது? சிவபெருமானின் இந்த கேள்வியில் பிரபஞ்சத்தின் ரகசியம் அடங்கியிருந்தது. யமன் பயத்துடன் தன் கணக்கு புத்தகத்தை திறந்தார். அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் 3 விதமான கர்ம கணக்குகள் இருந்தன. அதை சிவனின் பாதங்களில் சமர்ப்பித்து விளக்கத் தொடங்கினார். யமன் விளக்கினார். ஈசனே, ஒவ்வொருவரின் விதியும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. 1. சஞ்சித கர்மா, சேமிக்கப்பட்ட வினை சோகஸ்மைலி. இதுதான் நம்முடைய மொத்த கணக்கு. இது இந்த பிறவியில் உருவானது அல்ல. எண்ணற்ற பிறவிகளில் நாம் செய்த நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் ஒட்டுமொத்த சேமிப்பு கிடங்கு இது. இந்த ஜென்மத்தில் நாம் எந்த குடும்பத்தில் பிறக்கிறோம், நமது உடல் அமைப்பு, நமக்கு பிறவியிலேயே வரும் குணங்கள், தீர்க்க முடியாத நோய்கள் அல்லது பிறவிச் செல்வம் போன்றவற்றை இந்த சஞ்சித கர்மாவை தீர்மானிக்கிறது. இதை மாற்றுவது மிகவும் கடினம். இது நாம் விளையாட்டு ஆரம்பிக்கும் முன்பே நமக்கு கொடுக்கப்பட்ட களம் போன்றது. 2. பிராரப்த கர்மா, செயல்படும் வினை சோகஸ்மைலி. அந்த மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கான சஞ்சித கர்மாவிலிருந்து இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க ஒதுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதிதான் பிராரப்த கர்மா. இதுவே இந்த ஜென்மத்துக்கான விதி.
நாம் எதிர்கொள்ளும் திடீர் கஷ்டங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள், நாம் சந்திக்கும் மனிதர்கள், நமக்கு ஏற்படும் இன்ப துன்பங்கள், இவை அனைத்தும் இதன் பகுதிகளே. இது ஒரு பாயும் நதியைப் போன்றது. நாம் அதன் போக்கில் பயணிக்க வேண்டும், ஆனால் அதன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. 3. ஆகாமிய கர்மா, வரவிருக்கும் வினை சோகஸ்மைலி. இதுதான் மிகவும் முக்கியமான பகுதி. இதுவே நம் கையில் இருக்கும் ஆயுதம். இந்த நொடியிலிருந்து நாம் புதிதாகச் செய்யும் ஒவ்வொரு செயலும், நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஆகாமிய கர்மா. நமக்கு முழுமையான சுதந்திரம் உள்ள ஒரே இடம் இதுதான். நமது நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள், நமது பிரார்த்தனைகள், நமது முயற்சிகள், நமது முடிவுகள், இவை அனைத்தும் ஆகாமிய கர்மாவாக பதிவு செய்யப்படுகின்றன. இதை கேட்ட மார்க்கண்டேயன், அப்படியானால் நான் இன்று காலை முதல் செய்த பூஜைகளும் பிரார்த்தனைகளும் ஆகாமிய கர்மாதானே? அது என் எதிர்காலத்தை மாற்றுமா என்று கேட்டான். யமன் புன்னகைத்து சிவனை பார்த்தார். சிவன் சொன்னார், ஆம் மார்க்கண்டேயா, உன் பக்தியே உன் ஆகாமிய கர்மா. அது ஒரு புதிய கணக்கை தொடங்கியுள்ளது. அது உன் சஞ்சித கர்மாவின்படி விதிக்கப்பட்ட மரணத்தை முழுமையாக அழிக்காது, ஆனால் அதன் தீவிரத்தை குறைத்துவிடும். நீ தொடர்ந்து பக்தி செய், உன் ஆயுள் நீளும் என்று ஆசீர்வதித்தார். அந்த நொடியிலே யமன் தனது கணக்கு புத்தகத்திலிருந்து மார்க்கண்டேயனின் பெயரை அழைத்தார். மார்க்கண்டேயன் சிரஞ்சீவியாக என்றும் 16 வயதுடன் வாழ வரம் பெற்றான். நண்பர்களே, இந்த மார்க்கண்டேயன் கதை வெறும் புராணம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. இதில் அடங்கியுள்ள தத்துவம் இன்று நவீன அறிவியலால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக எபிஜெனடிக்ஸ் என்ற துறை நமது எண்ணங்களுக்கும் நமது மரபணுக்களுக்கும் உள்ள தொடர்பை ஆராய்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நமது வயதை மாற்ற முடியாது என்று நம்பப்பட்டு வந்தது. நமது உயரம், நிறம், நோய்கள் எல்லாம் வில் எழுதப்பட்ட விதி என்று கருதப்பட்டது. ஆனால் எபிஜெனடிக்ஸ் கூறுவது வேறுபட்டது. நமது டிஎன்ஏ ஒரு கணினியின் ஹார்ட்வேர் என்றால், நமது எண்ணங்கள், உணர்வுகள், வாழ்க்கை முறை ஆகியவை அதை இயக்கும் சாப்ட்வேர் போன்றவை. யோசித்து பாருங்கள், நேர்மறையான எண்ணங்கள், அன்பு, நன்றி உணர்வு போன்றவை நமது உடலில் ஃபீல் குட் ஹார்மோன்கள் சுரக்கச் செய்கின்றன. இந்த இரசாயன மாற்றங்கள் செல்களில் உள்ள மரபணுக்களை நல்ல விதமாக செயல்பட தூண்டுகின்றன. அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை பழுது பார்க்கும் மரபணுக்களை இயக்குகின்றன. இதைத்தான் நம் முன்னோர்கள் ஆகாமிய கர்மா என்று அழைத்தார்கள். உங்கள் நல்ல எண்ணமே ஒரு நல்ல செயலாகி உங்கள் உடலையே மாற்றுகிறது. மாறாக தொடர்ச்சியான கோபம், மன அழுத்தம், கவலை போன்றவை நமது உடலில் கார்டிசோல் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை உண்டாக்குகின்றன. இவை உடலில் அழற்சி ஏற்படுத்தும் மரபணுக்களை தூண்டி பல நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. இதுவும் ஆகாமிய கர்மாதான், ஆனால் எதிர்மறையான கர்மா. அதனால் யமன் சொன்ன ரகசியம் இதுதான், உங்கள் எண்ணங்களுக்கு உங்கள் மரபணுக்களின் வெளிப்பாட்டையே மாற்றும் சக்தி உண்டு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் நலமாக இருக்கிறேன், என் வாழ்க்கை சிறப்பாகிறது, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று ஆழமாக நம்பும்போது உங்கள் மூளை அந்த நேர்மறை சமிகைகளை உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்புகிறது. செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளத் தொடங்குகின்றன. இதுவே நமது புராண கதைக்கான விஞ்ஞான அடிப்படை. இந்த கதையின் சாராம்சம் என்ன? நமது விதி முழுமையாக நிர்ணயிக்கப்படவில்லை. அதில் ஒரு பகுதிதான் எழுதப்பட்டுள்ளது, மீதி பக்கங்கள் காலியாகவே இருக்கின்றன. அந்த காலியான பக்கங்களை நிரப்பும் பேனா உங்கள் கையில்தான் இருக்கிறது. நான் ஏழையாக பிறந்தது என் தவறா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, அது உங்கள் சஞ்சித கர்மாவின் விளைவாக இருக்கலாம். ஆனால் இன்று பசியால் வாடும் ஒருவருக்கு நீங்கள் ஒரு வேளை உணவு வாங்கிக் கொடுத்தால் அது உங்கள் ஆகாமிய கர்மாவின் கணக்கில் ஒரு நல்ல புள்ளியாக சேரும். அந்த சிறிய நல்ல செயல் உங்கள் பிராரப்த கர்மாவின்படி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பெரிய துன்பத்தின் தீவிரத்தை குறைக்கக்கூடும். பக்தி என்றால் தினமும் கோவிலுக்கு செல்வது மட்டும் அல்ல.
உங்கள் வேலையை நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்வது பக்தி. உங்கள் பெற்றோரை துணையை மதித்து நடத்துவது பக்தி. வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றுவது பக்தி. பசியுடன் இருக்கும் ஒரு விலங்குக்கு தண்ணீர் வைப்பது பக்தி. இந்தச் சிறிய நேர்மையான கருணையான செயல்கள்தான் உங்கள் ஆகாமிய கர்மாவை உருவாக்குகின்றன. இவை சேரச் சேர உங்கள் கணக்கு புத்தகத்தில் நன்மைகளின் இருப்பு அதிகரித்து துன்பங்களின் இருப்பு குறையத் தொடங்கும். ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் ராமு இருந்தார். ஒரு நாள் காலை ஒரு வயதான பாட்டி அவரது ரிக்ஷாவில் ஏறினார். இறங்கும்போது 20 ரூபாய் கட்டணம் கொடுத்தார். ராமு அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு தனது ஜெபியிலிருந்து 100 ரூபாய் நோட்டை கொண்டு பாட்டியிடம் கொடுத்து, தாயே, இதை வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு சில்லறை வேண்டாம், நீங்க ஒரு டீ குடிங்க என்றார். அந்த பாட்டி மனமாற வாழ்த்தி, மகனே, உனக்கு இன்று நல்லது நடக்கும் என்று சொல்லிச் சென்றார். அன்று மாலை ராமு டீ குடிக்க ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்திருந்த போது அந்த ஹோட்டல் உரிமையாளர் அவரது நேர்மையை கவனித்து தனது ஹோட்டலுக்கு நிரந்தரமாக சவாரி செய்யும் ஒப்பந்தத்தை அவனுக்கு கொடுத்தார். அவன் வாழ்க்கை அன்றே மாறியது. ஒரு 20 ரூபாய் டிக்கெட்டில் அவன் காட்டிய கருணை அவனது ஆகாமிய கர்மாவை மாற்றி ஒரு பெரிய வாய்ப்பாக அவனுக்கு திரும்ப கிடைத்தது. உங்கள் கர்மாவை மாற்றும் சக்தி உங்கள் செயல்களில்தான் இருக்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ முடிவடையும் தருவாயில் இருக்கிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு சிறிய வேலை. இன்று யாராவது ஒருவருக்கு ஒரு சிறிய உதவி செய்யுங்கள். அது உங்கள் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவருக்கு ஒரு நன்றி சொல்லுவது கூட இருக்கலாம், அல்லது தெருவில் உள்ள நாய்க்கு ஒரு ரொட்டி துண்டு போடுவது கூட இருக்கலாம். நீங்கள் செய்த அந்த நல்ல செயலை கமெண்ட் பிரிவில் நான் இன்று ஒரு நல்லது செய்தேன் என்று பதிவிடுங்கள். அது மற்றவர்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கடந்த காலம் சஞ்சித கர்மா. அது அடித்தளம். அதை மாற்ற முடியாது. உங்கள் நிகழ்கால சவால்கள் பிராரப்த கர்மா. அது பாதை. அதை கடந்துதான் ஆகஸ்ட் வேண்டும். உங்கள் எதிர்காலம் ஆகாமிய கர்மா. அது ஒரு வெற்று பக்கம். அதை எழுதும் எழுத்தாளர் நீங்களே. உங்கள் வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் நீங்கள்தான். ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் எண்ணங்களாலும் செயல்களாலும் அடுத்த அத்தியாயத்தை எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள். இனி நல்ல அத்தியாயங்களை எழுதுங்கள். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரகசியம் தெரிய வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பகிருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி பட்டனை அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த தெய்வீக ரகசியம் நேராக உங்கள் இல்லத்துக்கே வந்து சேரும். நான் உங்கள் விதியை எழுதவில்லை. உங்கள் விதியை எழுத நீங்கள்தான் பேனாவை கையில் எடுக்க வேண்டும். நான் அருகில் இருந்து கை கொடுத்து நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.